ஷார்ப்பாக 7 மணிக்கெலாம் மஹாலுக்கு போயிட்டோம். பட் மஹாலுக்கு போனால் மஹால் க்ளோஸுங்க. இந்த மஹாலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு தாங்க. கரெக்டாக பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 7:40 to 8 கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டெக்காரை. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தீமில் தான் கேட்டிருந்தாங்க. பட் அவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜெயந்த்புரம். அதனால வந்து கேக் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் போய் எடுத்துகிட்டு போகிறனாலே வேகமாக டெக்கரேஷன் முடித்தோம். ஆனால் இந்த பலூனில் வந்து எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேரண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி தராதுங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒயிட் கலரில் இருக்கும். இதை நாங்கள் ஃபேஸில் வச்சனாலே எங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு டெக்கரேஷன் முடிச்சுட்டு வரப்பையும் ஃபேஸ் அவ்வளோ எரிச்சலோட தான் வருவோம். ஃபைனலி நம்ம சிக்னேச்சரான ஷைனிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு டெக்கார் முடிச்சிட்டோங்க. இதான் ஃபைனல் லுக்கு. இந்த டெக்கார் முடிச்சோடனே நம்ம வந்து கேக் எடுக்க போயிட்டோம். எடுத்துகிட்டு வர 11 மணி ஆயிடுச்சு. கேக் கட்டிங் டைம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபேஸ் தீம்லேயே கேக்குமே பண்ணிட்டோம். ரொட்டேட்டிங் மாடலில் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டெக்கரேஷன் 3 kg கேக்கு 2 பைரோவோட சேர்த்துட்டு வெறும் 10,000 பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மதுரைக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் நம்மகிட்ட புக் பண்ணிக்கோங்க. பை.